அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 2025 தேர்விற்கான அறிவிப்பு டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இப்போ எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சுட்டு இருப்பீங்க. விண்ணப்பிக்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமை இதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான எளிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் 2 முறை தேர்ச்சி பெற்ற என்னுடைய அனுபவத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறது மூலியமாக உங்களுக்குள்ளார நம்மளும் இந்த எக்ஸாமில் வந்து படித்து ஈஸியாக எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கி நம்மளும் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளார வர வைக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டாலே நீங்கள் நல்லா படித்து இந்த எக்ஸாமில் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். முதலாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு கொண்டு வரும்போது தேர்ச்சி மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக 60% இருந்தது. அதாவது 90 மதிப்பெண்கள் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. 82 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சின்னு சொல்லி. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வந்து 90 மதிப்பெண்கள், இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு 82 மதிப்பெண்கள், எஸ்டி கேட்டகரிக்கு இந்த ஒரு முறை மட்டும் 60 மதிப்பெண்கள் நமக்கு வந்து தேர்ச்சி மதிப்பெண்ணாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து முதன்முறையாக டெட் எக்ஸாம் வரும்போது எந்த விதமான பயிற்சி மையங்களுக்கெல்லாம் நான் போகலை. அப்போவே நிறைய பயிற்சி மையங்கள் இருந்தது. இருந்தாலும் நான் வந்து அப்போ தான் பிஜி கரண்ட்டில் முடிச்சுட்டு வந்து ஒரு காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே நம்ம வந்து எப்படியாவது பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணேன். மற்றபடி எதுவுமே இந்த டெஸ்ட் பேட்சோ எதுவுமே நமக்கு அப்போல்லாம் அதை சார்ந்து எதுவுமே தெரியாது. ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அந்த கிடைக்கிற நேரம் ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். முயற்சியில் என்னால் வெற்றி பெற முடியல. அடுத்த 2013 டெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 91 மார்க் வாங்கி அந்த பாஸ் பண்ணி சிவிக்கெலாம் போயிட்டு வந்து ஆர்டர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு எங்களுடைய லட்சியத்தை வந்து அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அதனால் நான் வந்து மற்ற தேர்வுகளில் வந்து கவனம் செலுத்தவே இல்லை. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் ஒரு எக்ஸாம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த டைம்லலாம் சரி, கடைசியாக நான் வேலைக்கு வர டைம் வரைக்குமே நான் பிஜிடிஆர்பி வந்து எழுதுனதே கிடையாது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி தான் ஒரு மாய பிம்பத்தை வந்து தோற்றி வச்சுருந்தாங்க. நம்மளும் வந்து இதில் தானே நிறைய போஸ்டிங் போடுவாங்கன்ட்டு அதுக்கே நான் முழு மூச்சாக வந்து படித்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரியும். வெயிட்டேஜ் மார்க் வந்து அதுக்கப்புறம் மாற்றினாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. எனக்கு வந்து எனக்கு முன்னாடி உள்ளவங்களோட அந்த வெயிட்டேஜ் வந்து நின்றுடுச்சு என்னுடைய கேட்டகரியில். வாழ்க்கை இருண்டு போன மாதிரி தான் இருந்தது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல முடியல. அடுத்தது தான் மறுபடியுமே நம்ம டெட்டுக்கு படிக்கணும் தான் எனக்கு தோணுச்சு தவிர மற்ற எக்ஸாமில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதன் பிறகு தான் கடைசியாக 2-3 தேர்வுகளில் வந்து எனக்கு நூலிலேயே தான் என்னுடைய வேலை வாய்ப்பு வந்து தவறி போச்சு. அது முதன்முறையாக டெட்டு, அடுத்தது லேப் அசிஸ்டண்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4. இது எல்லாத்தையுமே ஹை மார்க் எடுத்துமே என்னால் நூலிழையில் தான் என்னுடைய வேலைவாய்ப்பு வந்து தவறி போச்சு. அந்த டைமில் தான் நான் முடிவு பண்ணி சரி நம்ம வந்து இவ்வளோ எக்ஸாம் வந்து நமக்கு தள்ளி போயிடுச்சு, பிஜிடிஆர்பியாக நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம இந்த எக்ஸாமில் படித்து வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். சரிங்களா? அதே போல் நான் முதன்முறையாக டெட்டுக்கு படிக்கக்குள்ள மிகுந்த ஆர்வம், நமக்கு வந்து ஆர்வம் மிகுதி வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்குள்ளார இந்த புக்கு நான் படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த புக்கை வந்து அன்னைக்குள்ளார முடிச்சிருவேன். அதாவது 6வது புக்கை இன்றைக்கி நம்ம படித்து முடிக்கணும், ஒரு ஹாஃப் டேக்குள்ளே பிளான் பண்ணியிருக்கேன்னா முடிந்த அளவுக்கு அதற்கு முன்னதாகவே முடிக்கிறதுக்கு தான் நான் முயற்சிகள் எடுப்பேன். நான் அதே போல் படித்து முடிச்சிருக்கேன். என்ன ஒன்று, அப்போ ஒரு ப்ராக்டிஸ் இல்லாததால் எங்களால் அதை வந்து எப்படி நம்ம படித்ததை வந்து நம்ம ரீகால் பண்ணி பார்க்க முடியல. என்ன தான் ரிவிஷன் பண்ணாலும் இந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் வேணால் நம்ம ஓரளவு நம்ம படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்குள்ள நம்மளுடைய தவறுகளை வந்து குறைத்து கொண்டே இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து அந்த டைமில் கிடைக்கல. அதன் பிறகு நான் அந்த டெட்டுங்கிறது மறந்துட்டேன். ஆனால் டெட்டுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ளார வந்துச்சு. எப்போ நான் முறை டெட்டு எழுதி மதிப்பெண்கள் வந்து மிக குறைவான மதிப்பெண்களில் தான் என்னுடைய தேர்ச்சி மதிப்பெண் வந்து தவற விட்டேன். அடுத்த முறை வந்து அந்த தவறுகள்லாம் திருத்திக்கிட்டு எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கிட்டேன். அந்த 2 டைம்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக டெட்டுன்னா இப்படி தான் வரும் கொஸ்டின் பேப்பர். நம்ம எப்போ எக்ஸாம் வச்சாலும் நம்மளால் டெட்டு வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அந்த ரெண்டு டெட்டுலேயே வந்துருச்சு. அடுத்து நான் பிஜிக்கு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு படிச்சுக்கிட்டே இருந்தேன். டெட்டுலாம் நான் எதுவுமே படிக்கவே இல்லை. சுத்தமாக வந்து நான் எதுவுமே படிக்கவே இல்லை. பிஜிக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன்.
இருந்தேன். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போதே டெட்டுக்கும் வருது பார்த்தீங்களா, இதே போல தான் 2017 இருந்தது. நான் டெட்டுக்கெல்லாம் எதுவுமே படிக்கவே இல்லை, பிஜிடிஆர்பிக்கு மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுதினேன், வேலைக்கு ஓரளவு நல்ல மார்க் வந்து அந்த எடுத்திருந்தேன். டெட்டு வந்து எழுதினேன், அதுலேயும் வந்து நான் 92 மார்க் எடுத்து சிவிக்கெலாம் போனேன். அப்போவே என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, என்ன டிஆர்பிக்கு வந்து படிச்சிட்ருக்கீங்க, படிச்சிங்க, இதுலேயும் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, ஜென்ரல்லே உங்களுக்கு வேலை கிடச்சிட போகுது, டெட்டு எப்படி பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தான் டெட்டுன்னா ஒரு புரிதல் ஏற்பட்டுடுச்சு. இனிமேல் நான் இப்போ எழுதினா கூட டெட்டு வந்து என்னால் கிளியர் பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட் தான். நான் வேலைக்கு வந்து 8-9 வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு டச்சே கிடையாது. இருந்தாலும் நான் இப்போ எழுதினா கூட என்னால் டெட்டு வந்து பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்குள்ளார இருக்குது. உங்களுக்குள்ளாரையும் அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம இந்த 82 மார்க் வந்து எடுக்க முடியும். நான் எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணக்குள்ளே டெட்டும் மறுபடியும் 2வது முறையாக, ஏற்கனவே 2013 பாஸ் பண்ணேன், அடுத்து 2017 டெட் பேப்பர் 2. என்னுடைய மேஜர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், மேக்ஸ் தான். 2வது முறை நான் வந்து டெட்டு வந்து பாஸ் பண்ணேன். எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டேன். காரணம் என்னுடைய புரிதல், என்னுடைய கான்ஃபிடென்ட். நான் இப்போ எழுதினா கூட கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ண முடியும். நான் வந்து அது தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸு, இங்கிலீஷு, சைக்காலஜி, எந்த பகுதியிலுமே நான் ஒமிட் பண்ணவே இல்லை. நான் தமிழ் மட்டும் படித்தா போதும், தமிழில் 30 மார்க் இருக்குது, மேக்ஸில் 30 மார்க் இருக்குது, இது மட்டும் 60 மார்க் எடுத்தால் போதும் அப்படிலாம் நினைக்காம, நமக்கு என்ன என்னால் முடியுமோ ஸ்கூல் புக்கில் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், எல்லாமே என்னால் முடிஞ்சதை ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதினேன். என்னுடைய தவறுகள், நான் முதன்முறையாக தேர்வு எழுதும்போது என்னென்ன மிஸ்டேக் செஞ்சனோ அது அடுத்த முறை நடைபெறவே இல்லை. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமே. ஏன்னா தவறுகள் நடக்கிறது இயல்பு தான், ஆனால் அதே தவறு மறுபடியும் எல்லா தேர்வுகளுமே நம்ம செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், 82 மார்க் அப்படிங்கிறதுலாம் எளிமையான முறையில் எல்லாராலையுமே வாங்க முடியும். நீங்கள் யாராவது பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிச்சுட்ருக்கீங்கன்னா தாராளமாக முழுக்க நீங்கள் அந்த தேர்வில் கவனம் செலுத்தி படிங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிந்த பிறகு அந்த இடைப்பட்ட நாட்களில் படித்தா கூட கண்டிப்பாக எல்லாராலையுமே 82 மார்க் வந்து வாங்க முடியும். இதில் வந்து நீங்கள் ஹை மார்க் எடுக்கிறீங்களோ அது விஷயம் இல்லை, நமக்கு எலிஜிபிலிட்டி மார்க் எப்படியாவது எடுத்தே ஆகணும். எலிஜிபிலிட்டி மார்க் வாங்குறது ஈஸி. முதல்ல இவ்வளவு தான் பாஸ் பண்ணுறதா அப்படின்னு உங்கள் எண்ணம் வந்து உங்களுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. தமிழ் ப்ளஸ் மேக்ஸு, சயின்ஸ் மேஜர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட் சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், எளிமையான முறையில் நீங்கள் 82 மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் கூடுதலாக மேக்ஸ்லையும் கவனம் செலுத்தி படிங்க. அதே போல் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் வந்து சோசியல் சயின்ஸே நமக்கு 60 மார்க் வரப்போ 60 மார்க் வரும். அப்போ 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸில் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வச்சுக்கிட்டு 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நீங்கள் படிங்க. எங்கேயும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை சென்டர் போய் படித்தாலும் கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. நம்ம இந்த எக்ஸாமில் படித்து எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கிடுறோம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லோரும் வாங்கிடணும் கண்டிப்பாக இந்த தேர்வில். சரி, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா என்ன யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கவே கூடாது என்றைக்குமே நீங்கள். ஏன்னா இதற்கு முன்புலாம் அப்படி கேட்டு எத்தனை பேர் படிக்க முடியாமல், இந்த பாஸ் பண்ண முடியாமல் அதன் பிறகு வருத்தப்பட்டிருக்காங்க. அப்படி வருத்தப்படுறதால ஒரு பலனுமே கிடையாது. அதனால் அடுத்தது இப்போ நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வருமா வராதா அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார ஒரு வினாவே வரவே கூடாது. பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்கிறீங்கன்னா எதையும் யோசிக்காமல் படிங்க. இல்லை டெட்டு தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து யூஜிபிஎட் தான் படிச்சிருக்கோம், டெட் இப்போ தான் பாஸ் பண்ண போகிறோன்னா எதையும் யோசிக்காதீங்க. நம்ம படித்தா இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த டெட்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு முறை தேர்ச்சி பெற்றால் போதும், வாழ்நாள் முழுவதும் அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு செல்லுபடியாகும். அதனால் எளிமையான முறையில் எல்லாராலுமே தேர்ச்சி பெற முடியும். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம வந்து படித்து முடித்ததுக்கு அப்புறமும் சரி, இல்லை முதன்முறையாக இப்போ தான் படிக்க போகிறோன்னா அந்த கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா நமக்குள்ளார வந்துடும். அந்த ஐடியாவை கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். நம்ம சேனலில் தொடர்ந்து இனிமேல் வந்து டெட்டு சார்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து பதிவிட இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெட்டு வந்து கம்பல்சரி எல்லாருமே தேர்ச்சி பெறலாம். முதல் முயற்சியிலேயே எளிமையான முறையில் தேர்ச்சி பெறலாம். ஏன்னா முதல் முயற்சி அப்படிங்கும்போது இதற்கு முன்புலாம் டெட்டு வந்து 2012 இருக்கட்டும், முதல்ல கொண்டு வந்தது 13 இருக்கட்டும், 17 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தாலே போதுங்க, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். இன்னும் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் டெட் எழுத போகிறேன்னா ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள்,
நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறீங்க. வேறு எங்கேயும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள். எங்கிருந்து வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாலே இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதல் வந்துடும். 150க்கு 82 மார்க்கு, 90 மார்க் எடுக்க போகிறோம், இல்லை 60 மார்க் எடுக்க போகிறோம் உங்களுடைய கேட்டகரி பொறுத்து. அப்போ நம்ம இது எளிமையான முறையில் எல்லாராலுமே வாங்க முடியும். அதனால் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஈஸியாக நீங்கள் எல்லாருமே 82 மார்க் வந்து வாங்க முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து தொடர்ந்து படியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கிடைக்கும். உங்ககிட்டயும் டெட் பாஸ் சர்டிஃபிகேட் வந்து வரும். அந்த டெட் பாஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு நியமன தேர்வு நமக்கு அறிவிப்பு கொடுக்கும்போது இந்த வெயிட்டேஜ் மார்க் அதெல்லாம் இப்போ யாரும் யோசிக்க வேணாம். நம்ம ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அதனால் முதல்ல இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்கான வழிகள் நீங்கள் ஸ்கூல் புக்கை இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷெட்யூல் போடுங்க. நம்மளாக ஷெட்யூல் பண்ணுறது தான். இன்றைக்கி நான் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம், 6ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகம், 6ஆம் வகுப்பு கணித பாடப்புத்தகம், இதை வந்து நான் 3 முடிக்கணும்னு பிளான் பண்ணுறேன்னா முடிச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்மளாக பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக முடியும். ஒரு ஆர்வத்தை மட்டும் வர வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நல்லா படிப்பீங்க. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு விதமாக தான் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. அப்படிலாம் எதுவுமே உண்மை அல்ல. தொடர்ந்து படியுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதை சார்ந்து நிறைய வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி.